வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். இலங்கையை தாக்கிய டிட்வா புயலால் அந்த நாடு வரலாறு காணாத சோகத்தை சந்தித்துள்ளது. 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் பக்கத்து நாடான இலங்கைக்கு உதவ இந்தியா ஆபரேஷன் சாகர் பந்து என்ற பிரம்மாண்ட மீட்பு நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. சென்ற நவம்பர் 28ஆம் தேதி இலங்கையை தாக்கிய டிட்வா புயல் 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிலான வெள்ளத்தையும் நிலச்சரிவையும் ஏற்படுத்தியது. இதில் இதுவரை 486 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 16 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் அண்டை நாட்டுக்கே முன்னுரிமை என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்தியா முதல் நாடாக மீட்பு களத்தில் இறங்கியுள்ளது. புயல் தாக்கிய உடனேயே நவம்பர் 28 அன்று ஆபரேஷன் சாகர் பந்து என்ற திட்டத்தை இந்தியா அறிவித்தது. இந்தியா இதுவரை விமானம் மற்றும் கப்பல்கள் மூலம் சுமார் 53 டன்களுக்கும் அதிகமான அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களை இலங்கைக்கு அனுப்பி வைத்துள்ளது. இந்திய கடற்படையின் INS விக்ராந்த், INS உதய்கிரி மற்றும் INS சுகன்யா ஆகிய போர்க்கப்பல்கள் மூலம் உணவுப் பொருட்கள் மற்றும் மருத்துவ உதவிகள் கொழும்பு சென்றடைந்தன. இந்திய விமானப்படையின் C-17 குளோமாஸ்டர், C-130 மற்றும் IL-76 ஆகிய ராட்சச விமானங்கள் மூலம் கூடாரங்கள், போர்வைகள், ஹைஜின் கிட்ஸ் மற்றும் ஜெனரேட்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பேரிடர் காலங்களில் பயன்படும் பிஷிம் கியூப்ஸ் எனப்படும் அதிநவீன நடமாடும் மருத்துவமனைகளை இந்தியா வழங்கியுள்ளது. பொருட்கள் மட்டுமின்றி மீட்பு பணிகளுக்காக தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த 80 வீரர்கள் கொண்ட 2 குழுக்களும் மோப்ப நாய்களும் இலங்கையில் களமிறக்கப்பட்டுள்ளன. INS விக்ராந்த் கப்பலில் இருந்து இயங்கும் சேட்டக் ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானப்படையின் MI-17 ஹெலிகாப்டர்கள் மூலம் வெள்ளத்தில் சிக்கிய கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளை மீட்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்றன. இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா இலங்கை வீட்டு வசதித்துறை அமைச்சரை சந்தித்து புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளையும் கட்டி எழுப்புவது மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தியுள்ளார். மேலும் இலங்கையில் சிக்கி தவித்த சுமார் 1500 இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர். இயற்கை பேரிடரால் நிலை குலைந்துள்ள இலங்கைக்கு உற்ற நேரத்தில் உதவும் உண்மையான நண்பனாக இந்தியா மீண்டும் ஒருமுறை தன்னை நிரூபித்துள்ளது. மறுசீரமைப்பு பணிகளிலும் இந்தியாவின் உதவி தொடரும் என தூதரகம் உறுதியளித்துள்ளது.